உறவுகளுக்கு என் இரவு வணக்கம். இன்று மகளிர் தினம் ஆகையால் அவர்கள் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய இன்றைய வாழ்த்துக்கள். இன்று மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு நம்ம அடிக்கடி நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. இங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்குது. ஆனா வேட்பாளர்களை பற்றி, வேட்பாளர் யார் போட்டியிடுறா அப்படிங்கிறத பத்தி இவ்வளவு நேரம் பேசினவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னாருக்கு வாக்களிங்க, இவர்தான் எங்க போட்டியிடுறவரு, சைமன் ஜஸ்டின் அவர்கள் தான் போட்டியிடுறாரு அப்படின்னு யாரும் சொல்லல. அது என்ன காரணம் அப்படின்னா, அதான் மாற்றத்திற்கான எளிய மக்கள். நாங்க யாரும் மிகப்பெரிய பணக்காரர்களோ கோடீஸ்வரர்களோ கிடையாது. மிக சாதாரண பாமர மக்கள். அதாவது நாளைக்கு வேலைக்கு போனா தான் உணவு, நாளைக்கு வேலைக்கு போனா தான் வீட்டுக்கு எல்லா தேவையும் நிவர்த்தி செய்ய முடியும். நாளைக்கு வேலைக்கு போனா தான் வீட்டு தேவைகள் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் உள்ள மக்கள் தான் நாங்க. அதனால இங்க பெரியவங்களும் யாரும் கிடையாது, சின்னவங்களும் யாரும் கிடையாது. அனைவரும் சமமாக கருதப்படக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்ப இங்க ஊழல் குறித்து, லஞ்சம் குறித்து, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம மக்கள் பேசணும். ஆனா எல்லாமே நம் மக்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இங்க கனிம வள கொள்ளை நடக்குதா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே. ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்களா, பரிசு பொருள் கொடுக்குறாங்களா அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம புதுசா சொல்ல தேவையில்ல. ஆனாலும் நம்ம ஜனங்கள் அதை வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்க. அதுல இருந்து அவங்க விடுபட முடியல. இப்ப நம்ம இதை வாங்காதேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரையா வாங்கல, அவன் திருடுறேன், நம்ம அவன்கிட்ட இருந்து கொஞ்சத்தை அவன் கொடுக்குறேன், அது நம்ம வாங்கலைனாலும் அவன் தான் வச்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, மிகப்பெரிய அவங்க ஒரு சோர்வை சந்திச்சிருக்காங்க, அரசியல் சோர்வு. என்ன அப்படின்னா, வரவன் போறவங்களும் அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமேலு இவங்க போய் என்ன பண்ணிடுறாங்க, கூட்டணி வச்சு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் கூட கூட்டணி வச்சு பணத்தை வாங்கிட்டு இவங்க நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க, சொகுசா வாழ்றாங்க. அது வரைக்கும் ஏழையா பிச்சைக்காரனா தெரிஞ்சவன் பூரா இன்னைக்கு கார்ல நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள்ல பயணம் செய்யறான். அவன் சந்தோஷமா வாழ்றான். அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்மதுக்கு இவனை போய் ஆதரிக்கணும். அப்ப வரக்கூடிய புதிய கட்சிகளை பார்த்து அவங்களுக்கு ஒரு வெறுப்படைஞ்சிருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு எதிர்ப்பு வருது, மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கு, அவங்க தோக்க போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புதுசா ஒரு நடிகர்களையோ இல்ல முகம் அறிந்தக்கூடியவங்களை நம்ம முன்னாடி நிப்பாட்டி வாக்குகளை சிதறடிச்சு அவங்க எளிமையா ஜெயிக்கிறதுக்கான வழியை பாக்குறாங்க. ஆனா அது பாமர மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மாற்றா இருப்பாரு, இவர் இத்தனால திரளை அருமையா பாத்துக்கிட்டாரு, நடிச்சாரு, அதனால அவரு கண்டிப்பா மக்கள் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறமேல காணாம போயிடுவாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிடும். அப்படித்தான் கிட்டத்தட்ட இந்த 40-50 ஆண்டுகளா இந்த இரண்டு அரசியல் கட்சிகளையுமே நம்மளால வீழ்த்த முடியாததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் மடைமாற்று அரசியலை அதிகமா மேற்கொள்றாங்க. மக்கள் அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகாம அவங்க அதை மடைமாற்றி மற்ற விஷயங்களை நம்ம கவனத்தை சிதறடிச்சு அவங்க எளிமையா அதை கையாண்டு கொண்டு போயிடுறாங்க. அது அந்த மக்களுக்கு பெரிய அளவுல அதுக்கான புரிதல், அரசியல் புரிதல் இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து டீ கடையா இருந்தாலும் சரி, எங்கேயுமே இங்க அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அரசியல் பேசினா அப்படின்னா எவன் சரியானவன் தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது. எது நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடாது. இங்க இதை பேசாத, இங்க இதை சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்மளை ஊமையாக்கிட்டாங்க. இப்ப நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்மளே காட்டிலும் நிறைய விஷயங்கள், ஒரு பாமரனுக்கு நம்மளே காட்டிலும் அதிகமான விஷயங்கள் தெரியுது. ஆனா அவன் ஏன் இந்த திராவிட கட்சிகளே வாக்களிக்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியா அவன் அந்த சோர்வை சந்திச்சனால என்ன ஆயிட்டான் அப்படின்னா, அடிமையாயிட்டான். அடிமையானால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனால அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியல. இவர்களை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறான்.
அந்த இப்ப கனிம வள கொலை கொலை நடக்குது, எல்லா பக்கமும் கனிம வளம் திருட்டு போகுது. ஆனா இவன் போய் வந்து அதை ஏன் கண்ணு முன்னாடி பாக்குறேன், ஆனா அதனால ஏன் தடுக்க முடியல அப்படின்னா பயம். இந்த அரசியல்வாதிகள் நம்ம உருவாக்கி வச்சிருக்க பயம், இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்க பயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தனி மனிதன், நம்ம போய் நம்ம போராடணும் அப்படின்னா ஒண்ணு நம்மளை வண்டி ஏற்றி கொன்றுவேன், இல்லை அப்படின்னா இவன் வந்து சமூக ஒழுங்குக்கு வந்து சீர்கேடை ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கிட்டு போய் வச்சு நாலு குத்தி விட்டா பயந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிடுவேன், அப்புறம் நம்ம வீட்டு குழந்தை குட்டியில் யார் பார்க்கறது அப்படிங்கிற அச்ச உணர்வை தான் இவர்கள் வந்து ஒரு ஆதாயமா வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் செயல்படுறாங்க. எல்லாத்துக்குமே தெரியுது, ஆளக்கூடியவரும் நல்லவர்கள் கிடையாது, ஆண்டவரும் நல்லவர்கள் கிடையாது. ஆனா இவங்க தெரிஞ்சு அந்த தவறை செய்யறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து இவர்கள் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறான்னு அர்த்தம். நாங்க வந்து ஒரு பாமரன், அதாவது இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இருந்த இடம் தெரியாம இருந்துக்கணும்ப்பா, நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவன் தான் நான். இங்க இருக்கக்கூடிய 90 விழுக்காடு, அதாவது நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய 90 விழுக்காடு மக்கள் வந்து யாரு அப்படின்னா, இந்த ஊர்ல நீ என்ன இளவனா பண்ணிட்டு போ, நீ நல்லா இருந்தா நாசமா போனா எனக்கு என்ன, நான் இன்னைக்கு நான் சோதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் இப்படி முச்சந்தில வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான். அது வந்து அதுதான் இந்த எளிய மக்களுடைய அரசியல் புரட்சிங்கிறது. அதுதான் செவனையின் அயன்பாட்டுல அவன் குழப்பம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவன முத்தஜி கத்த வச்ச அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அது என்ன அப்படின்னா, இந்த இனத்தின் விடுதலைக்கான பயணத்தை தொடங்கி வச்சிட்டாரு. இந்த 2016 இருந்து அவருடைய பல கருத்துக்கள் வந்து நாங்க உடன்படுறோம். உடன்படுறதுக்கான பெரிய விஷயங்கள் எங்கள்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா வந்து இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வழங்குங்கிறத மட்டும் நாங்க சொல்றோம். நீங்களே யோசித்து பாருங்க. நீங்க வந்து நான் வந்து இது எலெக்ஷன் போறப்ப கை வந்து எனக்கு நேரம் ரெட்டலைக்கும் உதயசூரனுக்கு தான் போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல, நீங்க வேணா எப்படியோ நல்லா இருங்க, எப்படியோ நாசமா போங்க, அது வேற உங்க விஷயம். ஆனா நீங்க வந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு தாள்கள், உங்களால வந்து மாத்திக்க முடியாது உங்களை, அது எனக்கு நல்லாவே தெரியுது. எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே, எங்க கட்சியில இருக்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனா நீங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து அரசியலை கத்துக்க வைங்க. உங்களே மாதிரியே எப்பா நான் வந்து ஒரு திருடனுக்கு கீழே தான்ப்பா வந்து ஒருத்தனால ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தான் அப்படி ஓட்டு போட்டு என் கையை வந்து மாற்ற முடியல, நான் நேரம் எனக்கு ஓட்டு அங்கதான் போகுது. ஆனா நீங்களாவது நல்ல அரசியலை படிங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, இவங்க பின்னாடி வராதிங்க. நான் தான் நாசமா போயிட்டேன், நீங்களாவது நல்லா இருக்கிறான்னு சொல்லி நாம் தமிழர் பக்கம் கொஞ்சம் அமுச்சு வைங்க. மீதியை நாங்க பாத்துக்கிறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பாத்துக்கிறோம். ஒண்ணு 19 வயசுல 20 வயசுக்குள்ள இருக்கிறவன் ஒண்ணு கஞ்சா போதையிலையோ இல்ல வந்து இந்த அபிலையும் மெத்தப்பட்டாமையிலையோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் 60-50 வயசுக்கு மேல இருக்கிறவன் சாராயத்துல ஊற போட்டு அவனை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல செத்து போயிருவாங்க. அப்படி கண்டிஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நாங்க முடிக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இவனை உதைக்கிறதா அவனை மிதிக்கிறதான்னு தெரியாம தெரியுறான். அதுதான் உண்மையான நிலவரம் எங்களுக்கு. அதனால இவனை கூட அடிச்சு சமாளிச்சிடலாம். யாரு இந்த 19 வயசு 18 வயசுல கஞ்சாவை போட்டு போய் கொலை பண்றவன், வீட்டுல ஆயப்பனை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறவன், இவனை கூட நாங்க எப்படியா அரசியல் பேசி சரி பண்ணிடுவோம். ஆனா 50 வயசுக்கு மேல எங்களால சரி பண்ணலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ். அதனால அவங்க எல்லாம் நாங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நோ கமெண்ட்ஸ். அதை அதனால ஆனா நாங்க என்ன உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் தான் குடிச்சு நாசமா போயிட்டேன், ஆனா நீயாவது போய் ஒழுங்கா வாழு அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் அவங்கள்ட்ட வைக்கிறோம். இந்த அரசியல்வாதிகள் இப்ப நம்மள மேல அவங்கள கொல்றதோ இல்ல அவங்கள முடக்கிறதோ அவங்களுக்கு சாதாரண விஷயம். அதெல்லாம் வந்து அவங்க எளிமையா செஞ்சிருவாங்க. இப்ப இந்த கட்சி இந்த கூட்டத்தை நடத்த விடாம பண்ணலாம், இல்ல அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யலாம். இப்ப ஜஸ்டின் இருக்காரு, இவரை மாதிரி இப்ப இவரை வந்து கொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியா கொண்டு போயிடலாம். ஆனா இவரை மாதிரி 100 ஜஸ்டின் வருவாங்க. ஆனா இந்த 2 ஜஸ்டினை கொண்டு முடிச்சு 3வது ஜஸ்டின் வரங்குள்ளாட்டியுமே நீ குளிக்குள்ள போயிருவ. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துடும் அந்த பயம். இப்ப இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம என்னத்தை உண்டாக்குறோம் அப்படின்னா பயத்தை உண்டாக்குறோம். நாம் தமிழர் கட்சி வந்து பயத்தை உண்டாக்கி இருக்கு. அதனாலதான் பல விஷயங்கள் பல மாற்றங்கள் நடக்குது. எந்த மாற்றமா இருந்தாலும் எதிர்காலத்துல தமிழ் தேசியம் வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் ஒரு அடித்தளமாகவும். நாங்கெல்லாம் ஒரு விதைகள் மாதிரிதான், நாங்க எங்களை வந்து யாருக்கும் தெரிய போறது இல்ல. சரி, நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர்.